வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன். செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் இன்றைக்கி ரவா லட்டு ரெசிபி எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு முக்கியமாக ரெண்டு பொருள் தான் தேவை. ரவை, சர்க்கரை, இந்த ரெண்டு முக்கியமான பொருள் இருந்தால் போதும். நம்ம வீட்லேயே டேஸ்டியாக ரவா லட்டு செஞ்சிடலாம். இதோடு சேர்த்து நெய்யும், முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்தோன்னே இன்னும் நல்லா சாப்பிட்ற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா லட்டு செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ரவை, 3/4 கப் அளவு சர்க்கரை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம், பட் நெய்யில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நெய்யே சேர்த்துக்கிறது பெஸ்ட்டு. அடுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் உலர் திராட்சை இது மூணுத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல முந்திரியும் பாதாமை மட்டும் எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த நெய்யில் வந்து முந்திரியும் பாதாமும் ஒரு 30-40 செகண்ட் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துடுங்க. நல்லா நிறம் ஓரளவுக்கு மாறின உடனே அதுக்கப்புறமா உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். ஏன்னா உலர் திராட்சை முதல்ல சேர்த்தோம் அப்படின்னா உலர் திராட்சை சீக்கிரமாக வந்து பொரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு 30-40 செகண்ட் கழித்து சேர்த்துட்டு உலர் திராட்சை வந்து நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்த உடனே மூணுத்தையும் நம்ம வந்து நெய்யிலேருந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா மூணுமே தீஞ்சிரும். அதனால் இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் அதே லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதே நெய்யில் மீதி இருக்க நெய்யில் வந்து நம்ம வந்து ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கணும். ரவை வந்து நம்ம ஒரு கப் அளவு எடுத்துருக்கோம். இந்த ஒரு கப் அப்படின்றது நம்ம உங்கள் வீட்டில் என்ன கப் வச்சுருக்கோம் அந்த கப்பில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். இந்த ஒரு கப்பு நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் ரவை. மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 250 கிராம். நீங்கள் வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மெஷர் பண்ணணும். இப்போ சர்க்கரையும் அதே கப்பில் தான் நீங்கள் எடுக்கணும். அதனால் நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் அதே கப்பை எல்லாத்துக்குமே பயன்படுத்துங்க. ஒரு கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். குறைஞ்சது அரை கப் சர்க்கரை எடுக்கணும். ஒரு சிலர் ஒரு கப் கூட எடுப்பாங்க. 3/4 கப் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அரை கப்போ இல்லை 3/4 கப்போ இல்லை ஒரு கப்போ எடுத்துக்கங்க. 3/4 கப்பே வந்து போதுமான அளவு தான் இருக்கும். இப்போது ரவையை லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுக்கணும். கலர் மாறக்கூடாது. அதாவது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் மாறிடுச்சுன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் கருப்பாகிடும். கலர் டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு நல்லா இருக்காது. ரவா லட்டு வெள்ளையாக தான் இருக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்தெடுக்கணும். அது வரைக்கும் வறுத்தெடுத்தால் போதும். ரொம்ப நேரம் வறுத்தெடுக்க வேண்டாம். ரவை நல்லா வறுத்தவுடனே அதோட நம்ம வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் சர்க்கரையை வந்து டைரெக்டாக அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்க போகிறது இல்லை. அதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து 3/4 கப் சர்க்கரையை வந்து ஒரு 2 ஏலக்காவோடு சேர்த்து பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அதை வந்து இப்போ இந்த ரவையோடு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நான் அடுப்பை வந்து அணைச்சிட்டேன். ஆனால் கடாயை வந்து அடுப்புலேருந்து எடுக்கலை. அடுப்பை மட்டும் அணைச்சிக்குங்க. டேரெக்டாக அடுப்பு மேலேயே வந்து பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ரவை நல்லா சூடாக இருக்கும். அதோடு நம்ம சர்க்கரையை அரைச்சி வச்ச சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சூட்லேயே சேர்ந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு கலரும் போது சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ அடுப்பை பற்ற வைக்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. அடுப்பு மேலேயே வச்சிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்ம ரவா லட்டு பிடிக்கிறதுக்கான ஒரு இறுக்கத்தை வந்து இந்த மெல்ட் ஆகி ரவையோடு சேர்ந்து நமக்கு கொடுக்கும். ஒரு கப்பு ரவைன்னு சொன்னேன். நான் எடுத்துக்கிட்ட ரவையோட ஒரு கப்போட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 250 கிராம் ரவை. அதுக்கு வந்து 3/4 கப் சர்க்கரைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இந்த இது வந்து மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம். நான் வந்து ஒரு 250 கிராம் ரவைக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் வந்து இதோடு சேர்த்து சூட்டோடையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்படியிலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் அடுப்பு மேலே வச்சு கலரிட்டேன். போதுமான அளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த ட்ரை நட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம ரவை பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா பிடிக்க வரல, அப்படியே உதிருது. இதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஒரு அரை கப் அளவுக்கு பாலை வந்து சூடாக காய்ச்சி வச்சுருக்கேன். பால் வந்து மொத்தமாக தேவைப்படாது. அரை கப் அளவு அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மொத்தமாக பாலை ஊற்றிடாதுங்க. அரை கப்புன்றது ஒரு பேச்சுவாக்குக்காக தான் சொன்னேன். அந்த அரை கப்புமே நம்ம தேவைப்படாது. மொத்தமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அதுவே அதிகமானது. அதிகமாக ஊற்றிட்டுனா சொதன்னு ஆகிடும். அதுக்கப்புறமா ரவை வந்து பிடிக்க வராது. நமக்கு கையில் பிசுப்பாக இருக்கும். மொத்தமாக நல்லா இந்த ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும்.
ஸோ அதனால் அவசரப்பட்டு பாலை வந்து மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிடிக்க வரணும். நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்கன்னா அப்படியே கையில் ஒட்டிக்கும், பிடிக்கவும் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டைமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஆட் பண்ணுறதுனால கையில் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி ரவையும் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஸ்மெல்லாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். அதனால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். உருண்டை பிடிச்சி பார்த்தோன்னா நல்லாவே பிடிக்க வருது. எப்போவுமே வந்து ரவா லட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு அப்படி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு முடிஞ்ச அளவுக்கு முந்திரி, திராட்சை இதெல்லாமே வெளியில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சு உருண்டை பிடிச்சி வச்சுங்க. எப்போவுமே வந்து ரவா லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தமாக இறுக்கி பிடிக்கணும். அப்போ தான் வந்து உதிர்ந்து வராது. இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து பிடிச்சி வச்சுக்கலாம். நமக்கு என்ன சைஸில் வேணும் அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிங்க. நான் வந்து 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு ரவை. அதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் ஆவரேஜாக பிடிச்சிருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 14 ரவா லட்டு கிட்ட வந்தது. நீங்கள் பெருசாக பிடிச்சின்னா ஒரு 10, 11 வரும். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிங்க. இந்த மாதிரி ஒரு ரவா லட்டுவும் நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். ரவா லட்டு வந்து நிறைய பேர் வந்து பாகு காசியும் செய்வாங்க. அந்த மெத்தட்லையும் செய்யலாம். 4, 5 மெத்தடில் செய்யலாம். பாகு காசு செய்யும்போது பாகுத்தன்மை வந்து ரொம்ப அதாவது ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே ப்ராப்ளம், அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளம். அதனால் அந்த மெத்தடை நான் இன்றைக்கி வந்து செய்யலை. இந்த மெத்தடில் நீங்கள் எல்லாருமே ஈஸியாக செய்யலாம். பிகினர்ஸ் கூட உடனே செஞ்சிட முடியும். இதில் எந்த சொதப்பலும் வராது. ஒரே ஒரு சொதப்பல் தான் நமக்கு ரவா லட்டில் வரும். என்னென்னா, ஒன்று தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடும். பால் அதிகமாக ஊற்றிடுவீங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை வந்து ஆட் பண்ணி சேர்த்துக்குங்க. இன்கேஸ் ரொம்ப இறுக்கமாக இருந்ததுன்னா மறுபடியும் ஹாட்டான மில்கை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய்யை கூட சேர்த்துக்கலாம். நெய்யை கூட நம்ம வந்து சூடான நெய்யை தான் சேர்க்கணும். நெய்யை சேர்த்தும் பேசலாம். 2, 3 டேபிள் ஸ்பூன் பாலுக்கு பதிலாக நீங்கள் நெய்யை மட்டுமே சேர்த்து பிடிக்கலாம். விட பால் சேர்த்து பிடிக்கும்போது ஈஸியாக பிடிச்சிட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.